இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவர் நம்பின்னு இவர் பின்னாடி ஒரு கும்பல் கட்டாயமாக நாட்டுக்கு தேவை. அவர் பின்னாடி போனவங்கெல்லாம் வந்து கண்ணாடியை பார்த்து இனிமே போவியா அப்படின்னு அவங்களே நொந்துக்கணும். அதற்காக இது நாட்டுக்கு தேவை. இவர் மட்டும் ராஜ்யசபாவுக்கு போயிட்டாருன்னா எனக்கு டெல்லியில் ஒரு வேலை ரெடியாக இருக்கு. தமிழ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? ஈவன் சாட் ஜிபிடியால் கூட முடியாது அப்படின்னு அதான் சார் ஒரு வடிவேல் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. என்னடா பார்லிமெண்ட்ல ஹிந்தி பேசியாடா எங்களுக்கு புரியாத பாஷை பேசுறீங்க, இருங்கடா எங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புறோம். எந்த மொழியில பேசினாலும் யாருக்குமே புரியாது, நமக்கே புரியும், அவருக்கே புரியாது. அவர் என்ன சொல்றார் அப்படின்றது அவருக்கே தெரியாது. இதை நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டோம், அதனால ரிப்பீட் வேண்டாம். அப்போ மற்றவங்களுக்கு எங்கே புரிய போகுது? அதை புரிஞ்சிக்கிற ஒரே ஒரு அந்த அற்புதமான திறமை என்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த அகில உலகத்திலேயே. அதனால் சீக்கிரமே என்னை டெல்லியில் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் டெல்லியிலேருந்து தான் உனக்கு ஸ்ட்ரீம் யார்டில் தான் பேட்டி கொடுக்கணும் விக்ரம். நேரெல்லாம் கூப்பிட்ட நேரத்துக்கு வர முடியாது, அதுவும் ராஜ்யசபா செஷனில் இருந்ததுன்னு சொன்னால் நான் அநேகமாக பிஸி ஆகிருவேன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே நேரம் போயிடும்.